ஜெயிலுக்கு போன ஒருத்தன் தான் பண்ண தப்பெல்லாம் திருந்தி ரியலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் வருவான் தானே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒருத்தன் ஒரு அரக்கனா வந்து நிக்கிறான். இந்த ஒரு கேஸ்ல இந்த ஒரு அரக்கனை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மனுஷன் 2007 ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணிட்டு 14 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு கோர்ட்ல இருந்து மறுபடியும் வெளியே வந்திருக்கான். ஆனா வெளியே வந்து பயங்கரமான ஒரு கொலை பண்ணான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதை விட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணிருக்கான். கிளைமேக்ஸ் வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு கேஸ் ராஜஸ்தான்ல நடக்கிற ஒரு ஹாரபிளான ஒரு கேஸ். இவனோட பேரு முகமது அர்ஷத். போலீஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு ஒரு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நார்மல் லைஃப் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா இப்படி ஒரு கொடூரனா மாறி இருப்பான்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. போலீஸே சொன்னபடி 2007 ஒரு டெரபிளான கேஸ் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா 2007 முகமது அர்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு பொண்ணை ட்ராப் பண்ணி ரேப் பண்ணி சும்மா கொடூரமா கொலை பண்ணிட்டு கோர்ட்டுக்கும் போய் ஏன் 14 வருஷம் தண்டனையும் அனுபவிச்சுட்டு மறுபடியும் அவன் வீட்டுக்கு வரான். ஆஸ் யூஸ்வலா மக்கள் என்ன நினைப்பாங்க, ஒருத்தன் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தானா கொஞ்சம் திருந்து இருப்பான், அவன் அதை விட்டு கொஞ்சம் நார்மல் லைஃபுக்கு வருவான் அப்படின்னு தானே நினைப்பான். ஆனா இந்த கேஸ்ல அது நடக்கல. அதை விட மோசமான விஷயம் தான் நடந்திருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அர்ஷத்தை பத்தி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அர்ஷத் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பொண்ணை அடாப்ட் பண்ணியிருந்தாரு தான் சைல்டா. சரி 15 வருஷத்துக்கு அப்புறம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு இது பாக்குது. அப்பா நான் உங்களை ரொம்பவே ஆமாமா நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ண சொல்லி 2 பேருமே சகஜமா பேசிருக்காங்க. ஸோ அந்த தெருவில் இருக்கவங்களோட ஓகே அவனும் இதுக்கப்புறம் தெரிஞ்சு நார்மல் லைஃப் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் ரொம்பவே கொடூரமா மாறுது. ஏன்னா இவன் டார்கெட் பண்ண அடுத்த பர்சனே இந்த அடாப்டட் சைல்டு தான். ஒரு பொண்ணுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ்னா என்ன நினைப்போம், ஃபேமிலி அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா இந்த ஒரு கேஸ்ல அது நடக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு நடந்த டேஞ்சர் வெளியே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே வேற யாரும் கிடையாது, தன்னை வளர்த்த அப்பா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கொலை செய்யவும் பண்றான். அதுக்கப்புறம் என்ன நடக்குறான், இந்த பொண்ணு கொடூரமா அவன் ரேப் பண்ணி கொலையும் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த நியூஸ் வெளியே வரவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் இவனை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு உண்மையான விஷயம் வெளியே வருது. இந்த பொண்ணை இவன் வெளியே வந்தா 2வது நாளே டார்கெட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆச்சு. ஏன்னா ஒருத்தர் 2007 கொலை பண்ணி 14 வருஷம் உள்ள இருந்து ஜெயில பயங்கர கஷ்டப்பட்டு அனுபவிச்சு சரி திருந்துவான்னு பார்த்தா இவன் எப்படி இப்படி பண்ணியிருக்கான். அப்ப இது யார் மேல தப்பு, ஜெயில் மேல தப்பா இவன் மேல தப்பான்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட நிலைமை வந்து யோசித்து பாருங்க. அந்த பொண்ணு நம்பின ஒரே ஆள் இந்த உலகத்துல அவங்க அப்பா மட்டும்தான். ஆனா அவனே இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்த்திருக்காரு. ஃபேமிலினா இந்த வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னா சேஃப்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா சில பொண்ணுங்களுக்கு இது பயங்கரமான டேஞ்சரஸான ஒரு இடனே சொல்லலாம். ஆனா இந்த ஒரு கேஸ் நமக்கு என்ன லெசனை கத்து கொடுக்குதுன்னா, எந்த ஒரு கிரிமினலுமே எவ்வளவு நாள் உள்ள இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் வெளியே வரும்போது அவனை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி பண்ண கொலையை விட இன்னுமே மோசமா தான் பண்றான்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.